ஏடாமே சம்பப்பூ இன்னைக்கு நம்ம தயாங்கோட ரோன் சாட் வாங்க வீடியோ கால் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு த்ரீ பேருக்கு வந்துட்டு விஷ் பண்ணணும். கம்மிங் ஜூன்ல வரும். ஓகேவா? ஜூன்னா கம்மிங் ஜூன்னா ஜூனுக்கு போயிடுறதுக்கு இந்த எப்படி சொல்றது, நாளைக்கு அண்ட் நாளான அன்னைக்கு. ஓகேவா? அதனால அப்பெல்லாம் எனக்கு டைம் இருக்கா என்னன்னு தெரியல, அதனால மொத்தமா விஷ் பண்ணிடலாம். ஓகே, தென் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் விஷ் பண்ற நேம்ஸ் எல்லாம் லைனா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு 22 அவங்களுக்கு வந்துட்டு பர்த்டே வந்துட்டு வருது நாளைக்கு. அந்த பேபியோட நேம் வந்துட்டு மது செல்லம். அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, என் ஃப்ரெண்டுக்காக கொஞ்சம் விஷ் பண்ணுங்கக்கா அப்படின்ட்டு. கொஞ்சம் அட்டாச்சா. ஓகேவா? ஹாப்பி பர்த்டேடா செல்லம், லைஃப் லாங் ஹாப்பியா இரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்குவாங்க, கவலைப்படாத. அக்கா உனக்காக விஷ் பண்ணிக்கிறேன், லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும்னு. தென் அடுத்த நேம் வந்துட்டு 23. ஓகேவா? அதுக்கு அடுத்த நாள், அதான் நாளைக்கு விட்டு அன்னைக்கு வந்துட்டு நம்ம டீனா அப்படின்ற ஒரு நேம்ல வந்துட்டு கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா ஜிமினோட எஃப்எஃப் கேட்டிருந்தாங்க, நான் முடிஞ்சா போடுறேன். ஓகேவா? ஓகே, சரி, அவங்களோட நேமுக்காக விஷ் பண்ணிருக்கலாம். ஹாப்பி பர்த்டேடா டீனா, நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? சரி, தென் இன்னொரு நேம் மனிஷா ஐடியில இருந்து அந்த பாப்பாவுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டேடா பேபி, லைஃப் லாங் ஹாப்பியா இரு. தென் அன்னைக்கே தான் 23. ஓகேவா? சரி, நான் நிறைய பேசிட்டேன். ஓகே டீனா, நான் எப்படியாச்சும் ஜிமினோட போட ட்ரை பண்றேன், சாரி. ஓகே, சரி, எப்பயும் போல ஹெட்ஃபோன் மாஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. கொஞ்சம் நீனோ ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, அந்த மாதிரி ஆகுது. ஓகேவா? மன்னிச்சிருங்க, நான் நடுவில் என்ன குழப்பிட்டேன்னா. சரி, ஓகே, ஹெட்ஃபோன் மாஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஒரு இன்ட்ரோ பார்த்தரலாம், ஏற்கனவே லேட்டு. இன்ட்ரோ என்னன்னா, நீங்க ஒரு 23 years old லிட்டில் பேபி. ஓகே, லிட்டில் டேடி பிரின்சஸ், டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிடா. ரொம்ப கியூட்டு, ரொம்ப ஸ்வீட்டு, ஒரு மாதிரி நாட்டியானது. எதுவும் தெரியாமலாம் இல்ல, எல்லாம் தெரியும். ஆனால ஒரு மாதிரி நாட்டியா ஹாப்பியா, எப்பயுமே அஜால் குஜால் தாங்க, அந்த மாதிரி ஜாலியா இருப்பீங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படியே நம்ம டேங்க் சைட் போனா, அவர் ஒரு சிஇஓ, அவருக்கு 25 years ஆகுது. எங்களே சிஇஓ ஆயிட்டாரு அப்பா பொறுப்புல இருந்து. அப்பாட்ட இருந்து அந்த பொறுப்பு வந்து இவர்கிட்ட வந்துருச்சு. ஓகேவா? எங் சிஓ அங்க கீழே எல்லா ஆபீஸ்ல இருக்க எல்லா பொண்ணு பசங்க கிட்ட கேட்டாலும், அவரா கோல்டு சிஓ, மூஞ்ச குத்து கூட பேசாது. எப்ப பார்த்தாலும் அந்த ஃபைலையே பார்த்துட்டு திட்டம் போது கூட எங்கேயோ பார்த்துட்டு தான் திட்டுவது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளு. பட் நான் ஒரு சீக்ரெட் வச்சிருக்கேன் அந்த ஆளை பத்தி. ஏன்னா அவர் ரொம்ப ஷை டைப்பு, பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசவே மாட்டாரு. பேசினா ஒரு மாதிரி பிளஷி ஆகும். அதனால எல்லாத்தையும் முறைச்சிட்டே தெரிவாரு. இது யாருக்கும் தெரியாது, பத்திரமா நீங்க வச்சுக்கோங்க, நம்ம எனக்கு கூட. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்ல இப்போ வந்துட்டு நீங்க கிமி என்டர்பிரைசஸ் கம்பெனிக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டுல நின்றுட்டு இருக்கீங்க. ஓயா உக்காரு அப்படின்ற மாதிரி மிஸ்டர் கிம், அதான் அப்பா, தயாங்கோட அப்பா சொல்றாரு. நீங்க வந்துட்டு ஓகே அங்கிள் அப்படின்ற மாதிரி நீங்க உட்காருங்க. உங்க அப்பா வந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு, மிஸ்டர் லீ. நீங்க லீ ஒயன். ஓகேவா? உங்களுக்கு ஆப்போசிட்ல, நேர் ஆப்போசிட்ல மிஸ்டர் டயாங் உட்காந்துட்டு இருக்காரு, சை சிஓ. ஓகே, கோல்டு சிஓ உட்காந்துட்டு இருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கோல்டு தான். ஓகேவா? நீங்க வந்துட்டு ஹாய் அப்படின்றீங்க. அவர் வந்துட்டு லைட்டா நிமிர்ந்து பார்த்துட்டு ஹாய் அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு ஒரு அழகான ஸ்மைல் கொடுக்குறீங்க. அந்த ஸ்மைல் அவரோட கண்ணு ரெண்டும் அப்படியே பண்ணு மாதிரி ரெட் ஆயிடுச்சு. ஐயோ சிரிக்காலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அது நீங்க பாத்துட கூடாதுன்னு டக்குனு கீழே முடிச்சுக்கிறாரு. முடிஞ்சுக்கிட்டான் அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு அப்படியே கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, எப்பயும் பேசின மாதிரிதான். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு மேரேஜ் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஓகே தானே ரெண்டு பேத்துக்கும் அப்படின்ற மாதிரி அகைன் கேக்குறாங்க. நாங்க தான் அப்பவே சொல்லிட்டோம்ல எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆம்பா எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு கீழே குமிச்சுக்கிறான். உங்க ஃபேஸையே அவன் பார்க்கல,
பட் நீங்க ஆனா அவரையே தான் பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க பெருசா 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. பட் உங்க 2 பேத்துக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். 2 பேத்துக்கும் 2 பேரை பிடிக்கும். ஆனா அவரை பத்தி பெருசா உங்களுக்கு தெரியாது. பட் அவர் ஓகே, உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரிதான். அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதை வெளியே சொல்லத்தான் முடியல. 2 பேரும் லவ் பண்றீங்க, பட் இன்னும் சொல்லிக்கல. ஓகேவா? அப்படியே வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நைட் நீங்க வந்துட்டு வீட்டுல பெட்ல படுத்துட்டு இருக்கீங்க. உங்க போன் எடுத்து நம்பர் இருக்கு, மெசேஜ் பண்ணுவோமா? ஃபாஸ்ட் மூவ் நம்மளே கொடுக்கலாம். அந்த கோல்டு சிஇஓ எப்படியும் மூவ் கொடுக்க மாட்டாரு, நாமளே பண்ணுவோம். நம்மளுக்கு வேணும்னா நம்ம தானே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க பாசிட்டிவா போன் எடுத்து வச்சுட்டு அவரோட நம்பரை வந்துட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஹாய் ஹலோ அப்படி சொல்லலாமா, இல்ல தயாங்கான்னு கேட்போமா? இல்ல சரி தயாங்காவே கேட்கலாம். ஹாரியூ தயாங் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு போறீங்க. டக்குனு உங்களுக்கு மெசேஜ் வருது எஸ் அப்படின்ட்டு. வந்துட்டு ஐயோ ரொம்ப ஃபாஸ்டா மெசேஜ் பண்றானே. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? ஹாய் அப்படின்றீங்க. அவன் வந்துட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி அவனும் போடுறான். ஐயோ ரொம்ப ஃபுல்லா மெசேஜ் பண்றானே. ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்க மெசேஜ் பண்றீங்க. ஜஸ்ட் ஒரு லிட்டில் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன், கம்பெனி ஒர்க் அப்படின்னு. ஓ ஆர் யூ பிஸி அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. லிட்டில் பைட் அப்படின்ற மாதிரி அவர் அனுப்புறாரு. ஓ ஓகே நீங்க ஒர்க்க பாருங்க, நான் அப்புறம் மெசேஜ் பண்றேன் அப்படின்றீங்க. ஓ ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு 2-3 போட்டுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி போடுறாரு. ஓ ஓகே அவங்க கொஞ்சம் ஒர்க்கா இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த கோல்டு சிஓக்கிட்டே அவ எப்ப சொல்ல போறனோ கடவுளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்க அந்த போனை வச்சுட்டு படுத்துறீங்க. இப்போ அதே செகண்ட்ல தயாங் சைட் போலாம். இப்போ தயாங்கு இன்னைக்கு என் செம்ம அழகா இருந்தா. அவன் ஃபேஸை பார்த்தாலே என்னால முடியல. என் பிளஷி என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் என்ன பண்றது? இந்த ஆபீஸ்லயே நான் பெரிய கோல்டு சிஓவே என் கண்ணு முன்னாடி என் காது படவே பேசியிருக்காங்க. பட் என்னாலதான் வெளியே பேசிக்க முடியல. எந்த பொண்ணையும் பார்த்தாலும் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி இதுங்க வலிஞ்சு பேசினா கூட நம்மளுக்கு பிளஷி ஆகுது. அதை கண்ட்ரோல் பண்றதுங்க அதுங்களை கத்தி விடுறதே நம்மளுக்கு வேலையா போச்சு. பட் ஐயான இடத்துல வரும்போது ஐயோ அவனை நினைச்சாலே நான் ஒரு மாதிரி கிரேசி ஆயிடுறேனே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு அவனுக்கு மெசேஜ் வரும். யாரா அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான். ஓ நீங்க தான் அதான் மெசேஜ் பண்ணிருப்பீங்க இல்லையா, தயாங் அரியோ தயாங்க அப்படின்ட்டு. நான் பெருசா கண்டுக்கல. பட் டக்குன்னு பார்த்தா ஒயனோட மெசேஜ். ஐயோ ஒயன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு எடுத்துட்டு எஸ் அப்படின்ற மாதிரி அவன் போட்டிருப்பா. எஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவன் டக்குன்னு நீங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்க அனுப்பியிருப்பீங்க இல்லையா. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாளே. ஃபர்ஸ்ட் டைமே அவள்கிட்ட போய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லிடுவோம், அதான் நல்லது தயாங்க அப்படின்ட்டு டீட்டெயில் ஒர்க் அப்படின்ற மாதிரி அவன் போட்டிருப்பான். ஹரியோ பிஸி அப்படின்ற மாதிரி நீங்க போட்டிருப்பீங்களா. பிஸியான்னு கேக்குறா. இதுக்கும் போய் சொல்றது அவள இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் இருக்கு, நான் அவள்கிட்ட நிறைய பேசணும் வேற. ஓகே ஒர்க் இருக்குன்னே போடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் ஒர்க் இருக்குன்னு போடுறான். நீங்க வந்துட்டு இட்ஸ் ஓகே நீங்க வந்துட்டு பாருங்க டேக் கேர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஐயோ போறாளே ஓயன் அப்படி இல்ல நான் உன்கிட்ட பேசணும்னு எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ரியாக்ஷன் கொடுத்துருப்பா. நீங்க கிளம்பிட்டு இருப்பீங்க, ஆஃப்லைன் போயிட்டு இருப்பீங்க. முடிஞ்சிச்சு. தயாங்க ஒரு பொண்ணுகிட்ட உன்னால மெசேஜ் கூட பண்ண முடியல. எப்படி ஒன்னும் 1 வீக்ல அவளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த புரியும். ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஒண்ணு இருக்குடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போதே அவன் கண்ணெல்லாம் ரெட் ஆயிருச்சு. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் தயாங்க அப்படின்ற மாதிரி அவனே சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே பாஸ் ஆகுது. நீங்க வந்துட்டு இப்போ ட்ரெஸ் எடுக்கிறீங்க வெட்டிங்க்கு. நீங்க தயாங்க தான் கூட்டிட்டு போயிருப்பீங்க. அவங்கள பார்த்துருக்கவே மாட்டான். பார்த்ததுல ஹாய் சொன்னது மட்டும்தான். ஹாய் சொல்லும் போது லைட்டா ஒரு ஸ்மைலோட சொல்லியிருப்பான், நீங்களும் சொல்லியிருப்பீங்க. பட் நம்ம பிள்ளை ரொம்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பிளஸி கீழே குமிச்சுக்கிட்டே பண்ணிட்டு வெளியே காட்டும் போது ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் பேச வச்சுட்டு காட்டியிருக்கோம். நீங்க வந்துட்டு ஓகே இவனுக்கு பிடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியலையா குமாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஓகே போவோம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து போயிருப்பீங்க. இப்போ நீங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒன்னா செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் பாட்டுன்னு ஃபோன் நோண்டிட்டு இருக்கான் ஒரு சோஃபால உட்காந்துட்டு.
நீங்களே பாத்துக்கிறீங்கன்னு இருப்பீங்க. அதனால அவன் கேட்டுக்கலாம் மாட்டான், நீங்களே சொல்லிருப்பீங்க நானே பாத்துக்கிறேன் தயங்கா நீ கம்மி உட்காரு அப்படின்னு இருப்பீங்க. அதனால அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி அவன் அமைதியா உட்காந்துருக்கான். உங்களை பாக்கல, உங்களை பார்த்தாலே அவனுக்கு பிளஷி ஆகுது. அதனால அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு மாதிரி கோஸ் பம்ப்ஸ் எல்லாம் ஆகும் நீங்க அவனோட பக்கத்துல நிக்கும் போதெல்லாம். அதனால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவன் பாடு செல்லு நோண்டிட்டு இருக்கான். நீங்க இப்போ நிறைய ட்ரெஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எது சூஸ் பண்றதுன்னு சுத்தமா தெரியல. நீங்க வந்து தயங்க பாக்குறீங்க, அவன் போன் நோண்டிட்டு இருக்கான். ஹெல்ப் பண்றானா பாரு, நம்மளே கேட்டு பாப்போம் அப்படின்ற மாதிரி அவன் சோஃபா பக்கத்துல ரொம்ப க்ளோஸா போய் நீங்க டக்குன்னு உட்காடுறீங்க. அவனுக்கு டக்குன்னு ஒரு குட்டி மினி ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். இவன் பக்கத்துலயே உட்கார்றா, தயங்கோ ஹார்ட் பீட் அவளுக்கே கேட்கும்டா, காம் டவுன்டா அப்படின்ற மாதிரி அவனோட செஸ்ட் மேல அவன் ஹேண்ட் வச்சுட்டு இருக்கான். கீழே குமிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே காம் டவுன் ஆயிட்டு சொன்னவங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான் உங்களை பார்த்து. நிறைய ட்ரெஸ் இருக்கு தயங்கா, எதை நான் சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. யூ டோன்ட் மைண்ட், நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி நீங்க கியூட்டா கேக்குறீங்க. அவன் வந்துட்டு உங்களை பார்த்துக்கிட்டே ஐயோ எப்போ உனக்கா இருக்கா தங்கு 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 அப்படின்னு மனசுக்குள்ள இதெல்லாம் சொல்றான். ஆனா வெளியே வந்து சொல்லவே இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட் ஃபேஸ் வச்சுட்டு ஓகே அப்படின்றான். வந்துட்டு தேங்க்யூ சோ மச் தயங்க அப்படின்ற மாதிரி அவனோட ஹேண்டை வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி பிடிக்கிறீங்க. அவனுக்கு ஐயோ அவள்தான் வாங்க மயக்க போடாத குறை அந்த அளவு ஆயிடுது. கண்ணெல்லாம் பிதுங்குது, சீக்ஸ் எல்லாம் வெடிக்குது. அதாவது வெக்கத்துல சேவுக்குதுங்க. ஓகேவா, அதான் அப்படி சொல்றேன். ஓகேவா, அப்படியே பிளஷி ஆகுது, கோஸ் பம்ப்ஸ் ஆகுது, என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ஆகுது. உனக்கு கண்ட்ரோல் அப்படின்னு இழுத்து மூச்சு விட்டு நீங்க 2 பேரும் போய் நிக்கிறீங்க. இப்போ தயாங்க வந்துட்டு நிறைய ட்ரெஸ் பார்த்துட்டு 2 ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டான். இந்த 2 இதுல ஒண்ணு நம்ம போட்டுக்கலாம் நீ அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கொடுத்துட்டு இத போய் போட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்க இந்த ஓகே தயங்கா அப்படின்ற மாதிரி ஸ்மைலோட சொல்றீங்க. வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நிக்கிறான். நீங்க உள்ள போனோடனே ஐயோ அழகா இருக்காளே அப்படின்ற மாதிரி டக்குனு கத்தியே சொல்றான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் டக்குனு என்னடா இப்படி மாட்டானே அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா மொதல் ஸ்ட்ரைட் ஃபேஸ் வச்சு செலக்ட் பண்ணிருப்பான். நீங்க உள்ள போன உடனே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தோடனே எல்லாரும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. டக்குன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஐயோ நல்லா பண்ணக்கூடாது, பப்ளிக் பிளேஸ் அப்படின்ற மாதிரி அவனே சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிருக்கான். இப்போ நீங்க வரீங்க ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அந்த ட்ரெஸ் ரொம்ப லாங்கா ஹெவியா ஆனா உங்களுக்கு செம்மையா இருக்கு. அந்த மாதிரி அப்படி பர்ஃபெக்டா இருக்கு. கொஞ்சம் ரிவலிங்கா தான் இருக்கு, பட் ஹெவி ட்ரெஸ் வெயிட்டா இருக்கும். நல்லா பாக்கவே உங்களுக்கு வந்து சமலகா இருக்கு. நீங்க வந்து நிக்கிறீங்க, டேங் வந்துட்டு பாக்கலாம். நீங்க வந்துட்டு அந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு நடந்து வரீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஹெவியா இருக்கு அப்படின்னு நடந்து வரவும் டேங் வந்துட்டு பாக்கலாம். இது ரொம்ப அழகா இருக்கு அவளுக்கு. தேவதை மாதிரி இருக்கா, பட் கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவளுக்கு கஷ்டம் கொடுக்குற எதுவுமே பண்ணக்கூடாது. அனதர் ஒன் சூஸ் பண்ணா போட அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே தயங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போறீங்க. உங்களோட பார் அந்த பின்னாடி ஷோல்டர்ல இருந்து இந்த ஹிப் வரைக்கும் கிட்டத்தட்ட ரிவீல் ஆகுது. தயங்க அப்படின்ற மாதிரி அவனே உள்ளே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். எப்படி இருக்கா மட்டும் உனக்கு தான் தயாங்க அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை பார்த்தா அப்படி அட்மையர் பண்ணிட்டு இருக்கா. நீங்க உள்ள போய் கதவு சாத்துறீங்க. அழகா இருக்காளே இதெல்லாம் வெளியே காட்டக்கூடாது தயாங்க அப்படின்ற மாதிரி அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஹார்ட்லயே கை வச்சிருக்கான். ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்கறதா வெளியே வந்துருவேன் அந்த மாதிரி. ஏப்பா நீங்க உள்ள இருந்து வெளியே வரீங்க, அனதர் ட்ரெஸ் போட்டுட்டு. இதுல அசல் தேவதை தாங்க, ரெக்கா மட்டும் இருந்தா ஆள் தேவதை அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அவ்வளவு அழகா இருக்கீங்க, பட் உங்களுக்கு தான் அந்த ரியாக்ஷன் ஒண்ணுமே தெரியல. அப்படியே கோல்டு ஃபேஸ் வச்சுக்கிறவங்கள பார்த்த உடனே இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க திரும்பி காட்டுறீங்க. பர்ஃபெக்ட், அழகா இருக்கு, இதவே பேக் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஓகே தயங்க அப்படின்ற மாதிரி நீங்க போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து தரீங்க. இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவ வருவா. ஐயோ எந்ததான் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கா. நீங்க டக்குன்னு அவனோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தா எங்க போலாம் அப்படின்ற மாதிரி வந்து கியூட்டா சொல்றீங்க.
போலாம் அப்படின்ற மாதிரி அவன் கம்முனு போறான். ஆனா உள்ள இருக்க ஹார்ட் பீட் அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ இது வெட்டிங் டே அதான் வெட்டிங்கே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இப்போ ஸ்டார்டிங்லயே நீங்க உள்ள வரும்போதே அவனுக்கு அப்பா ஐயோ எந்த போறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் தான். பட் இருந்தாலும் உங்களை பார்த்து பிளஷி ஆவறத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவன் அங்க நிக்கிறதே உனக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். அப்படி நின்றுட்டு இருப்பான், ஸ்ட்ரைட் ஃபேஸ் வச்சுக்கிட்டு கோல்டா பார்க்கவே முடியல அவனால. உங்களை இந்த ஃபுல் செரிமனியும் வந்துட்டு கீழே குமிஞ்சுட்டே தான் இருப்பான். அவங்க பார்த்துருக்கவே மாட்டான். நீங்க வந்துட்டு என்ன பார்க்க கூட மாட்டேன்றான் அந்த மாதிரி ஆயிடுது. பட் அவனை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்து எங்க அவன் பிளஷி ஃபேஸ காட்டி நீங்க கலாய்ச்சி விட்டுருவீங்களோ அந்த நிலப்புலதான் வந்துட்டு உங்களை பார்த்து சிரிச்சிருக்க கூட மாட்டான். ஆனா அவனுக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் செம்ம பிளஷி ஆகுது. கண்ணெல்லாம் அப்படியே புசு புசுன்னு ரெட் கலர் ஆயிடுச்சு. ஃபேஸே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மைலோட இருக்கான். ஆனா எல்லாமே கீழே குஞ்சு பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு சுத்தமா தெரியல. சுத்திக்கிற எல்லாத்துக்கும் மாப்பிள்ள சுகமா இருக்கிற மாதிரி இருக்கே அந்த மாதிரிதான் தெரியுது. இப்போ ஹியூமை கிஸ்னோ அப்படின்ற மாதிரி அப்படி சொல்றாங்க. அவர் வந்துட்டு உங்களை நிமிர்ந்து பாக்குறாரு, நீங்களும் அவரை பாக்குறீங்க. அந்த செகண்ட் உங்க மைண்ட்ல இதாண்டா லைஃப்ல கடைசி அண்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைஃப்ல இவன் கூட தான் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. தயாங்க பொறுத்த வரைக்கும் ஐயோ கிஸ் பண்ண சொல்றாங்களே, ஹார்ட் கண்ட்ரோல் பண்ணு ஹார்ட்டை நம்மள்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க கிட்ட வரான். அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு ஹார்ட் பீட் துடிக்குது. அவங்க கைய பிடிச்சிருக்கான். அவனோட ஹார்ட் பீட் உங்களுக்கு கேக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ஹார்ட் பீட் உங்களுக்கு கேக்குறது. உங்களுக்கு என்ன இப்படி துடிக்குது அவனுக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்க ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுறான். நீங்க வந்துட்டு எல்லாம் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துருப்பீங்க. அவன் வந்துட்டு ஃபோர்ஹெட்ல குத்துறதுக்கே உயிரே இல்ல, லிப்ஸ்ல குத்துண்டா மகனே நீ இங்கே விழுந்திருப்ப மயக்க போட்டு அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள இப்போ அப்படியே உங்க கைய விடவே இல்லையே, புச்சமாக நின்றுட்டு இருக்கான் உடம்புப்படி மாதிரி. நீங்க வந்துட்டு அதை கவனிக்கவே இல்லை. அவனுக்கு அப்பா என் லைஃப்ல என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஏன்டே கிடைச்சிருச்சு, எப்பதான் அதை கன்ஃபார்ம் பண்ண வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கான். பட் வெளியே காட்டிக்கல. ஸ்ட்ரைட் ஃபேஸ் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் தேங்க்யூ அப்படின்னு இருக்கான். நீங்களும் தேங்க்யூ அப்படின்னு இருக்கீங்க. இப்போ உங்களோட மதர் இல்லா அதான் தாயாங்கோட அம்மா யாராவது கிட்ட வராங்க. மிஸ்ஸஸ் கிம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மிஸ்ஸஸ் கிம் அப்படின்ற மாதிரி நீங்களும் பதிலுக்கு சொல்றீங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் டைம் கிடைக்குமா என்னோட டாட்டர் இல்லா கிட்ட பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேக்குறாங்க. யா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. தனியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து சொல்றீங்க. அவனுக்கு உங்க ஹேண்ட விடவே மனசு இல்ல. அவனுக்கு இப்ப சொல்லணும் போல இருக்கு, என் பொண்டாட்டி நான் எங்கேயும் விட மாட்டேமா அப்படின்ற மாதிரி. பட் அவனால சொல்ல முடியாது இல்லையா. சரி போ அப்படின்ற மாதிரி ஒரு கியூட் பவுட் வச்சுக்கிட்டு உங்களை அனுப்புறான். நீங்க அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவன் டக்குன்னு ஓகே போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் பேஸ் வச்சுக்கிறான். நீங்க வந்துட்டு ஓகே எந்த ரியாக்ஷன் விடல அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே நேரா உங்க மரலின்ல கூட போறீங்க. பவுட் வச்சுக்கிட்டே தங்கமே சீக்கிரம் வந்துட்டு அந்த மாதிரி மைண்ட்ல நினைச்சுக்கிட்டே சொல்றான். மைனஸ்குள்ளே உங்களுக்கு கேக்குதோ இல்லையோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் உனக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க மதுரைலாம் கிட்ட போறீங்க. 2 பேரும் நின்றுட்டு இருக்கீங்க. உங்க மதுரைலாம் உங்க ஹேண்ட பிடிச்சுக்கிட்டு என் மருமகள் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆமா அத்தை அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்க. உனக்கே தெரியும் என் பையன் கொஞ்சம் கோல்டு, அவரு கோல்டா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. கவலைப்படாதம்மா, அவனுக்கு கொஞ்சம் பழகிருச்சுன்னா அவன் அட்ஜஸ்ட் ஆயிட்டானா அப்புறம் உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ. ரொம்ப நல்ல பையன். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னம்மா கொஞ்சம் அவன் கூட
அவனுக்கு ஒரு மாதிரி நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதா இருந்தாலும் எட, அவன் எடுக்க மாட்டான், கொஞ்சம் லெஸ்டா இருக்கார், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு குழந்தை அதான், ஆனா வேற குழந்தை வேணும் அத்தை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐயோ தெரிஞ்சிருச்சு என் செல்ல குட்டிக்கு அப்படின்ற மாதிரி உங்களை சுத்தி அப்படின்றாங்க உங்களை. நெக்ஸ்ட் இயர்ல பொண்ணு பேபியோ பையன் பேபியோ டென்ஷனா ஓகேவா அப்படின்ற மாதிரி உங்க காதல் கேக்குறீங்க. டக்குன்னு அவங்க ஹக் பண்ணிக்கிட்டு குத்துட்ட, அவ்வளவுதான் நீ தான் என் மகாராணி அப்படின்ற மாதிரி உங்க ஃபோர்ஹெட்லயே உங்க சீக்ஸ்ல கிஸ் பண்றாங்க. கன்ஃபார்ம் அத்தை குத்துறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்க. அவங்க வந்துட்டு நீ பொழிச்சுக்க போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஒண்ணு மறந்துட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஹிந்தா லிஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட குடுக்குறாங்க. எதையும் விடுபடல அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. செத்தும் இல்ல, இதுல இருக்க எல்லாம் செஞ்சு போட்டு அசத்துற அப்படின்னு கன்ஃபார்ம் அத்த எனக்கு சமையல்லாம் அப்படியே செம்ம கை வந்தகல. அதுல முக்கியமா தேங்காவை சமைக்கிறேன்னா மாசம் சமைப்பல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதுல ரொம்ப வெரி வெரி குட் டிஷ்லாம் போட்டிருக்கல, அதெல்லாம் அவனுக்கு அடிக்கடி சமைச்சு கொடு, ஏன்னா அதெல்லாம் அவனுக்கு ஃபேவரட் அப்படின்னு. ஓகே அத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. உன்னோட ஷூட் கேஸ்ல வைக்கிறேன், கையில கொத்தா மாட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யா 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 என் ஷூட் கேஸ் அதோ போது பாரு அப்படின்னு. நான் போய் வைக்கிறேன், பாய் போ, என் பையன் தனியா நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அட்வான்ஸ் விஷஸ் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வேணும்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன் ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டே போறாங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே தயங்கிட்ட வந்து நிக்கிறீங்க. என் தங்க மூஞ்சல அம்மா இனிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு என்ன பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். சீக்ரெட் அப்படின்றீங்க. ஓ ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துறான். நீங்க வந்துட்டு சொன்னா எல்லாத்தையும் சொதப்பிட்டு வேண்டியதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. தயங்கிட்டு இருக்கட்டும், நீங்க அம்மா கிட்ட சீக்ரெட் பேசுற அளவுக்கு இதே ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்க வந்துட்டு கம்மன் கையை பிடிச்சவங்க பிடிச்ச மாதிரி திருப்பி வந்து நின்ன உடனே கையை பிடிச்சிக்கிட்டீங்க. அவனு ஓகே நான் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவளே பிடிச்சிக்கிட்டான், சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப இன்னும் நிறைய இருக்கு, எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு போதும் நான் என்னன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பாட்ட பா டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரிடா பத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வந்துட்டு நீங்க காலைல ஏறி போறீங்க. ஒரு மாதிரி இப்போ உங்களுக்கு அழுகையா வருது, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டு போகணும் இல்ல அப்படின்னுட்டு அவனுக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கே மனசு வந்துச்சு. ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணலாமா, உனக்கு தான் வராதே தயாங்கா, ஓகே அவ ஹேண்ட டைட்டா பிடிச்சிக்கோ, இப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க ஹேண்ட கொஞ்சம் எப்படி சொல்றது நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறான். ஓகே உங்களுக்கு அதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்ப 2 பேருக்கு காருக்கு போறீங்க. காருக்கு போனா அவனுக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே தெரியல. நீங்க கார்ல ஏறி உட்காடுறீங்க, ஒரு மாதிரி விண்டோ சைடே பாத்துட்டு வர்றீங்க. நீங்க உங்களை அவன் பாத்துட்டு தங்கமே அழுகாதரி, ஹஸ்பண்ட் இருக்கல்ல, உன் புருஷன் உன் கூட தாண்டி இருக்க அப்படின்ற மாதிரி இவ்வளத்தையும் மனசுக்குள்ளே சொல்லுது செல்லக்குட்டி. வெளியே தான் சொல்ல மாட்டேது. அந்த ரைட் ஃபுல்லாமே போகுது. இப்போ அங்க போயிட்டு ரீச் ஆயிட்டீங்க. தனி மென்ஷன், பெரிய வீடு, சியோனா பெரிய வீடு தானே, பெரிய வீடு. நீங்க போயிட்டு அப்படியே டோர் ஓபன் பண்ணீங்க. வெயிட் அப்படின்ற மாதிரி அவன் கை காட்டிட்டு குடு நான் தானே ஓடிடுறான். ஓடி வந்து டோர் ஓபன் பண்ணி உங்களுக்கு இறங்க ஹெல்ப் பண்றான். நீங்க ஐயோ தங்கம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு லேசா. அவன் ஹெல்ப் பண்ணிட்டு உங்க கூட வரான். உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க பின்னாடி. உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். உங்களை கொஞ்சிட்டே வரான். தங்கமே அழுவாதரி, ஹஸ்பண்ட் இருக்க, நான் இருக்க உனக்கு அப்படின்ற மாதிரியே வரான். நீங்க முன்னாடி நடந்து போறீங்க. டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள நேரா போறீங்க. ரூம் போறீங்க. அவன் வந்துட்டு நீ சேஞ்ச் பண்ணிட்டு அனதர் ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அவன் அனதர் ரூம் போயிடறான். நீங்க வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரீங்க. அவன் அதுக்குள்ளே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து பெட்ல படுத்துட்டு இருக்கான், போனை நோண்டிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு உள்ள
ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ட்ரெஸ் நார்மலான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஏன் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம். அவன் எதுவும் பண்ண போறது இல்ல, புரியுதா? உன்னோட ஃபர்ஸ்ட் டேவை உன்னோட பிரின்சஸ் கூட அவன் நீ பிரின்சஸ் ஆகும், அவன் பிரின்ஸ் ஆகும். உன் லைஃப்ல இருக்க உன்னோட ஃபேண்டசியில அவன் தான் உன்னோட பிரின்ஸா முடிவு பண்ணிட்டேன். உன் பிரின்ஸ் கூட நீ தான் ஹாப்பியா இருக்கணும். அவனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்லாம் இல்ல, நீ எடுக்கணும். அத்தை சொன்னாங்க மறந்துட்டியா, சார பெத்து தரன்னு இருக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நாமளே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி குச்செல்லாம் கிளம்பி வெளியே வரீங்க. நான் போன் பண்ணிட்டு இருக்கான், நீங்க குடுக்குடுன்னு வந்துட்டு அப்படியே பெட்ல ஏறி டொம்பட உட்காடுறீங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு டக்குன்னு ஹார்ட்ல வச்சு தட்டிக்கிட்டு என்ன அப்படின்றான். பயந்துட்டியா? நான் பயம் போட்டணும்னு நினைக்கல தாயாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காடுறான். நீங்க வந்துட்டு தயாங்க அப்படின்றீங்க. அப்படின்ற மாதிரி சொல்றான். லெட்ஸ் லெட்ஸ் அப்படின்றீங்க. லெட்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். தயாங்க கடல் பண்ணலாமா அப்படின்றீங்க. வந்துட்டு டக்குனு வாட் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். தயாங்க கடல்ரா, அந்த பண்ணி தூங்குவாங்கல்ல வார்மா இருக்கும்டா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவன் வந்துட்டு அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஓ ஓகே அப்படின்ற மாதிரி அவன் இடம் ஓகே சொல்றான். நீங்க டக்குன்னு அவனை ஹக் பண்றீங்க. அவன் இன்னுமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு. நீங்க ஆனா அவனை ஹக் பண்ணி உங்களோட ஃபேஸ அவனோட நெக் சைட்ல வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா அப்படியே வச்சுக்கிறீங்க. அவன் இவ என்ன ஹக் பண்ணிருக்காளா, ஓ மை காட் அப்படின்றான். பட் இந்த டைம் வந்துட்டு அவனோட ஹார்ட் அவனே கண்ட்ரோல் பண்றான். ப்ளீஸ் பொறுமையா தோடிடா, அவ உன்னை ஹக் பண்ணிருக்கா, நீ நர்வஸா இருக்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது, தங்கம் புச்சில்ல அப்படின்றான். அப்புறம் ஒரு 5 minutes தான் அவன் வந்துட்டு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இந்த ஸ்னோரிங் பண்ற மாதிரி தான் நம்ம கொரட்டை விடுவோம்ல தூங்கும் போது, அந்த மாதிரி அவனுக்கு சவுண்ட் கேட்குது. என்னடா அப்படின்ற மாதிரி பக்கத்துல பாக்குறான். நீங்க அவனோட நெக்ல நல்லா கம்ஃபர்டபுளா பட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் ஐயோ கியூட்டு அப்படின்ட்டு டக்குன்னு உங்க ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிட்டு உங்களை டைட் டாக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை டைட் டாக் பண்ணிக்கிறீங்க. அந்த தூக்கத்திலேயே டைட் டாக் பண்ணிக்கிட்டு குட் நைட்ல சீக்கிரம் உன்ட்ட என் லவ்வ சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே அவனும் அந்த ட்ரீம் லேண்டுக்குள்ள அப்படியே என்டர் ஆயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறீங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். நீங்க அப்படியே இப்போ உங்களால எழுந்து பார்த்தோன்னே உங்களோட எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படி இருக்கு. ஐயோ என் ஹஸ்பண்டோட ஹக்குக்குள்ள நான் இருக்கேன், எவ்வளோ சேஃபா இருக்கு. உன் பிரின்சஸ் உன் கூடவே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி நீங்க மனசுக்குள்ளே அவனை பார்த்து பிளஷி ஆகிட்டே பாக்குறீங்க. அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நீங்க டக்குன்னு அவனோட நோஸ்லயும் லிப்லயும் சின்ன சின்ன பிக் கொடுக்குறீங்க. லிப்ஸ்ல நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே பிக் தந்துட்டு குட் மார்னிங்லா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு அவனுக்கே தெரியாம பொறுமையா அவன் ஹக்ல இருந்து நழுக்குறீங்க. அவன் விட்டான். நீங்க வந்துட்டு அப்படியே நழுகி ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு பிளைங் கிஸ் போட்டு விட்டீங்க அப்படின்னுட்டு அவன் வந்துட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். நீங்க அப்படியே போயிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போய் டோரும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே குதிக்கிறீங்க. அப்படியே குதிச்சுக்கிட்டே நீங்க குளிக்க போயிடுறீங்க. இங்க கடவுளே அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். பட் உங்களுக்கு கேட்கல. அவன் எனக்கு கிஸ் பண்ணா மார்னிங் கிஸ். ஐயோ அந்த பிக் இருக்கே பக்கு அப்படின்ற மாதிரி அவன் லிப்ஸ்ல கை வச்சுக்கிட்டா. ஐயோ 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 என் தங்கம் என் வீடு எல்லாமே அவதான். ஐயோ எம்மா கியூட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சிட்டு இருக்கான். அவங்கள உட்காந்துட்டு பெட்ல அப்படியே குதிச்சுட்டு இருக்கான். எழுந்து நின்னுட்டு டான்ஸ் எல்லாம் ஐயோ அப்படின்ட்டு அதெல்லாம் அவனோட கண்ட்ரோலே பண்ண முடியல. செம்ம ஹாப்பியா இருக்கான். ஐயோ 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 அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு அந்த மாதிரி
குதிச்சுட்டு ஓகே வரத்துக்குள்ள திருப்பி தூங்குவோம், இல்லைன்னா அவளை அப்படியே பார்த்தோன்னா பிளஷி ஆகி நானே காட்டி கொடுத்துருவேன். ஒரு மாதிரி சில்லியா இருக்கும் தயாங்கா அப்படின்னுட்டு அவன் போயிட்டு பெட்ல படுத்திருப்பான். அப்படியே அவனுக்கு தூக்கம் வந்துட்டு இருக்கும், அவன் தூங்கியிருப்பான். நீங்க இப்ப ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வெளியே வந்துட்டு உங்க ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி கோம் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே மிரர்ல பாப்பீங்க, இன்னுமே புள்ள அழகா தூங்குது. நீங்க வந்துட்டு ஓகே அவனை எழுப்பணும் அப்படின்னுட்டு நீங்க போயிட்டு அவனை வந்துட்டு எந்திரிங்க, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது எந்திரிங்க அப்படின்ற மாதிரி அவனோட ஒரு மாதிரி சைடா பார்த்திருப்பான். அவனோட ஹேண்ட பிடிச்சி ஒரு மாதிரி குலுக்கிட்டே எழுப்புறீங்க. அவன் ஓகே அப்படின்னுட்டே எழுந்து உட்காடுறான். ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே கண்ணெல்லாம் ரஃப் பண்றான், சப்பளங்கோல் போட்டு உட்காந்துட்டு ஒரு மாதிரி ரஃப் பண்றான். நீங்க வந்துட்டு டக்குன்னு அவனை பார்த்துட்டு ஐயோ கியூட் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஃபிளையிங் கிஸ் கொடுத்துட்டு, அதனால சத்தமாவே சொல்லியிருப்பீங்க கியூட்டு உமா அப்படின்ட்டு. அழகா இருக்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வருவான், நான் சமைச்சு வைப்பேனா, நீ சாப்பிட்டு ஆஃபீஸ் போவியான் சரியா அப்படின்றீங்க. அவன் வந்துட்டு அப்படின்றான். நீங்க வந்துட்டு ஓகே பாய் நான் போய் சமைக்கிறேன் அதுக்குள்ளே வந்துரு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க. அவன் வந்துட்டு ஐயோ காலையே பண்ணிட்டு எனக்கு கொஞ்சிராளே, எனக்கு கியூட்டெல்லாம் சொல்லிட்டாளே, இந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே சொன்னது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஜாலியா அந்த ரூம்ல கத்திட்டு இருக்கான். திருப்பி இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு பண்ணு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரான். இப்போ நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க, அவன் உங்களை அப்படியே ஒரு மாதிரி அட்மைர் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஐயோ என் தங்கம் சமைக்கிறாளே அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது, ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. நீங்க மட்டும் நிறைய டைம் கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருப்பீங்க அவன்கிட்ட. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நல்லா ஃப்ராங்கா சொல்லியிருப்பீங்க. பட் அவரால் ரிப்ளை தான் பண்ண முடியாது, அது சொல்றதுக்கு செய் வந்து முன்னாடி நிக்குதுங்க. அந்த மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு கீழே குமிஞ்சிட்டே போயிருப்பான். நிறைய டைம் அது மாதிரி பிளஸி ஆகி போயிருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவனை லவ்னே கூப்பிடுவீங்க, அவனை கொஞ்சுவீங்க, கிஸ் பண்ணுவீங்க, ஹக் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. அவன் எதுக்குமே நீங்க சொல்ல மாட்டான், அந்த மாதிரி கேரக்டர் ஆயிட்டான். நீங்க வந்துட்டு அவன் கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. பட் அவன் லவ் மட்டும் சொல்லல, ஆனா நீங்க ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்க ஓகேவா. ஒரு 2 வீக்ஸ் தான் நீங்க நல்லா ஓட்டிக்கிட்டீங்க அவங்க கூட. இப்போ நீங்களும் தயாங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தயாங் பக்கத்துல இருந்துகிட்டு அவனுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ஒரு கிஸ் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்றீங்க. அப்படின்ற மாதிரி அவன் மாதிரி சாப்பிட்டு இருக்கான், ஒபேட் கிட் மாதிரி. நீங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டக்குன்னு டோர் பெல் அடிக்குது. நீங்க யாரு அப்படின்ற மாதிரி எழுறீங்க. நீ போறியா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். வெயிட் நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன், நீ சாப்பிட்டுட்டு டைம் ஆயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு ஹாலிடே அப்படின்றான். ஆமா இல்ல இன்னைக்கு ஹாலிடே அப்படின்ற மாதிரி அவன் போற இல்ல திருப்பி ஒரு கிஸ் பண்ணிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு போறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்ட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான். நீங்க இதெல்லாம் அவனை பார்த்துட்டு போறீங்க. அவன் ஒரு மாதிரி ஷையானதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நல்லா ஷையா வரான் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆயிடுச்சு. நீங்க இப்போ வந்துட்டு டோர் ஓபன் பண்றீங்க. உள்ள வந்துட்டு நீங்க இருக்கீங்க. வெளிய வந்துட்டு ஒரு பொண்ணு நிக்கிறா, கையில சூட் கேஸ் இருக்கு. உங்களுக்கு அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. வாஹியூ அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஹாய் அப்படின்ற மாதிரி ஐ ஆம் மினி அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. மினியா எனக்கு யாரும் தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. ஹாய் மினி அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு சத்தம். யாரா அப்படின்ற மாதிரி நீங்க திரும்பி பாக்குறீங்க. தயாங் தான். நான் உன்னை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஹாய் தயாங்கா அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு ஓடி போய் தயாங்க ஹக் பண்ணிக்குது. அது அவனை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டா அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்றான். நீங்க வந்துட்டு அப்படியே நிக்கிறீங்க. எந்த ரியாக்ஷனும் காட்டல மூஞ்சில. நீங்க அமைதியா நிக்கிறீங்க. வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஊருக்கு போயிட்டு இப்பதான் வரணும்னு நினைப்பு இருக்குதோ அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆமா தயாங்கா அப்படின்னு ஹக் பண்ணிட்டே பேசுது. இப்போ வந்து தயாங்கு வந்துட்டு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க எந்த ரியாக்ஷனும் ஆனா கொடுக்கவே இல்லை. வந்துட்டு நல்லா ஹக் பண்ணிருக்கா. தயாங் வந்துட்டு ஓகே இதுக்கு மேல ஹக் பண்ணா பிரச்சனை, ஒழுங்கா தள்ளி விட்டுரும். இவ மறைக்கிற மாதிரியே பாக்குறா, ஐயோ சிரிக்கிற மாதிரியும் பாக்குறா, அது எப்படி பாக்குறான்னு தெரியல. சரி வேணாம் அப்படின்ற மாதிரி தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணலான்னு போறோம். அதுக்குள்ளே மினி நகர்ந்துட்டு இது என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி உங்களை கை காட்டான். அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்றா. நீங்களும் நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ நான் இங்கதான் தங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. தயாரிச்சுட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க வர்றதுக்குள்ளே
தாராளமா தங்குங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடுறீங்க. ஏன்னா வந்து ஏன்னு கேட்டு மனசுலாம் கஷ்டப்பட கூடாதே அப்படின்ற மாதிரிதான் நீங்க வந்துட்டு தங்குங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அவங்க 2 பேரும் முன்னாடி போறாங்க. தயங்க முன்னாடி போறான், பின்னாடி மினி போகுது. நீங்க அது பின்னாடி சிரிச்சுக்கிட்டே போறீங்க. தயங்க வந்துட்டு உங்க ரியாக்ஷன் பாக்குறான், நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு தான் வரீங்க. அவன் வந்துட்டு போறான். இப்போ நீங்களும் அவளை கிராஸ் பண்ணி முன்னாடி போயிட்டு அவளுக்கு வந்துட்டு ஒரு தட்டை எடுத்து வச்சு அது வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க. மினி வந்துட்டு அவளோட சூட் கேஸை வந்துட்டு ஹால்ல வச்சுட்டு, அயான் ரொம்ப ஹாப்பியா இருக்க போல, என்னோட சைல்ட்ஹுட் லவ் நீ இவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்கிட்டியா? நான் ஊருக்கு போனதுனால என் லவ்வே போச்சு, விட மாட்டேன். நீ ஒன்னும் சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. எப்படியாச்சும் இதுல ஒரு பிரச்சனையை கிளப்பி உங்க 2 பேர்ட்டு பிரிக்கிறதா என் வேலை அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இப்போ வந்துட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றா. நீங்க சாப்பிடுறீங்க. 3 பேர் சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு 3 பேரும் வந்துட்டு மூவி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. தயாங் ஒரு சைடு நீங்களும் இன்னொரு சைடு மினியும் உட்காந்துட்டு இருக்காங்க. தயாங் எதுவுமே சொல்ல. தயாங் வந்துட்டு கம்முன்னு மூவி பார்த்துட்டு இருக்கான். எதுவும் ரியாக்ஷனும் கொடுக்கல, உங்களையும் எதுவும் பண்ணல, மினியும் எதுவும் பண்ணல. அவன் பாட்டு மூவி பார்த்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி லவ் மூவி ஓகேவா அப்படி போயிட்டு இருக்கு. நீங்க தயாங்கோட ஹேண்டை டைட்டா பிடிச்சிக்கிட்டு ஷோல்டர் மேல சாஞ்சுக்கிறீங்க. நீங்க எப்பயும் பண்றதுதான். நீங்க ஃப்ரீ டைம் கிடைச்சுன்னா தயாங் கிட்ட இது மாதிரிதான் ஹேண்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஷோல்டர் மேல சாயறதெல்லாம் உங்களுக்கு நார்மல் தான். நீங்க வந்துட்டு அப்படி சாயறீங்க. தயாங் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு உங்க ஃபோர்ஹெட்ல ஒரு பிக் தரான். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிளசண்டா இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பிக்லாம் தர மாட்டான். நீங்க எப்பயும் பிக் தருவீங்க. பட் இன்னைக்கு தயாங் உங்க ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் தரான். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க அப்படியே கண்ண மூடி ஃபீல் பண்றீங்க. இப்போ இந்த சைடு மினி அவளோட ஹேண்ட் வச்சுட்டு தயாங்கோட ஹேண்டை டைட்டா பிடிச்சிக்கிறா. நீங்க நல்லா ஃபீல் பண்றீங்க. என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்தா மினி ஹேண்டை பிடிச்சிருக்கா. நீங்க வந்துட்டு தயாங்க பாக்குறீங்க. அவன் வந்துட்டு உங்களை பார்த்து ஆக்வர்டா ஸ்மைல் பண்றான், ஒரு மாதிரி பல்ல காட்டுறான். நீங்க வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு எட்ட ஓகே அப்படின்ற மாதிரி எட்ட செக் பண்ணீங்க. ஹேங் வந்துட்டு அவன் வந்து நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் கொடுக்கணும்னு உள்ள ஓடி போயிடுறான். நீங்க வந்துட்டு என்ன இடத்துக்கு இப்படி ஓடுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. மினி இருந்துட்டு நான் கையை பிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு என்ன வந்துருச்சோ தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. நீங்க சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு தான் அவன் போனான் அப்படின்ட்டு. நல்லா பெரிய சோஃபா. அவன் வந்துட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி முன்னாடி உட்காந்து இந்த பிளேஸ் இல்லாம உங்களுக்கு இன்னொரு சைடு உட்காந்துடுறான். உட்காந்துட்டு என்ன என் தண்ணி அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். நீங்களும் வந்து குடிச்சிட்டு என்ன மீனிங் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கொடுக்குறீங்க. அப்படின்ற மாதிரி அவ்வளவு வாங்கி குடிக்கிறா. நீங்க அப்படியே திருப்பி தயங்கோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு தயங்க மேல சாஞ்சுக்கிறீங்க. இப்ப மினிக்கு செம்ம காண்டாவது. ஐயோ அப்படின்னு இருக்கு. நீங்க அப்பா செம ஜாலியா இருக்கு தயங்கா, நீ வேணும் பண்ற எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே எனக்கு ஒரு மாதிரி செம்ம ஸ்மெயிலா இருக்கு. ஏன்னா மினி ஹேண்ட பிடிக்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்கல. வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே மூவி வந்துட்டு கிட்டத்தட்ட எண்ட் ஆக போகுது. நிறைய கிஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறதுக்குள்ள உங்களுக்கு போதும் வருது. உங்க 3 பேத்துக்கும் கிஸ் எல்லாம் வந்துட்டா உங்களுக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆகும். நீங்க தயாங்கூட அந்த ஷோல்டருக்குள்ள அப்படியே மறைஞ்சுக்கிங்க. தயங்க இங்கேயும் பாக்குற மாதிரி ஆக்டிங் கொடுப்பான். மினியும் அப்படியே அங்க இங்கே பார்த்தும் கொடுப்பான். இல்லலாம் அந்த மாதிரிதான் எல்லாருமே பண்ணுவாங்க ஆக்வர்டா. இப்போ வந்துட்டு அப்படியே மூவியும் முடியுது, நைட்டே ஆயிடுது. நீங்க எல்லாம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. சாப்பிட்டு இப்போ வந்துட்டு அவங்க ரூம்ல போய் படுக்கலான்னு போறீங்க. ஆனா மினி இருந்துகிட்டு கேம் இல்லாமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இப்போ வந்துட்டு கேமா அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அப்படியே தயாங்க வந்துக்கிட்டு இப்ப கேமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறா. தயாங்க நாளைக்கு சண்டே தாண்டா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஓகே நீங்க வந்துட்டு ஹெட் செக் பண்றீங்க. எல்லாரும் ஓகே சொல்லிட்டு 3 பேர் உட்காடுறீங்க. பாட்டில் எடுத்து ஸ்பின் பண்றாங்க. ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் மினி சைடு வந்து நிக்குது. நீங்க வந்துட்டு நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி நின்றுட்டு மினி உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் எது அப்படின்ற மாதிரி அவளை பார்த்து நீங்க கேக்குறீங்க. அவ ஒரு 2 செகண்ட் அமைதியா இருந்துட்டு தயாங் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறா. தயாங்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு என்ன நானா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு நான் அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே இல்ல ஸ்பின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவன் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடறா. இந்த டைம் வந்துட்டு தயாங் சைடு நிக்குது. தயாங்க பார்த்துட்டு இப்போ மினி கேக்குறா ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ட்ரூத் அப்படின்ற மாதிரி சொல்றா. உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எது அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே
தயங்க வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரீத் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிஸ் எங்கன்னு சொல்லலை, பட் யாருன்னு வேணா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி சொல்லு அப்படின்ற மாதிரி மினி சொல்றா. பக்கத்துல உங்களை கை காட்டுறான், இந்த இதுதான் அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன உடனே உங்களுக்கு செம்ம பிளஸி ஆயிடுது. தாயாங்க நீங்க அப்படியே அவனோட ஷோல்டர்ல அக்தம் மூச்சு மறைச்சிக்கிறீங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஒரு மாதிரி பிளஸி ஆயிட்டு அப்படியே மினிக்கு செம்மகம் வருது, அம்மா இதா இருக்கா. இப்போ வந்துட்டு திருப்பி ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த டைம் உனக்கு நேரா நிக்குது. இப்போ வந்துட்டு மினி வந்துட்டு நான் தான் கேட்பேன் அப்படின்றா. என்ன மினி நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். இல்லை நான் கேட்குறேன், நீ நெக்ஸ்ட் டைம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டில் ஸ்பெண்ட் பண்ணதுனால உங்ககிட்ட நின்றதுனால நீங்கள் வந்து ட்ரூத்தா டேரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ட்ரூத்தே சொல்கிறீங்க, ட்ரூத் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு மினி இருந்துக்கிட்டு ட்ரூத்னா நீயும் தயங்கும் எத்தனை டைம் மேக் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவ இன்டிமேட்டா ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க டக்குனு பேனு தயாங்க பாக்குறீங்க, தயாங்கும் உங்களை பாக்குறோம். 2 பேத்துக்கு செம்ம ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. நீங்க பண்ணிருக்கலாம் மாட்டீங்க. நீங்க வந்துட்டு தயாங்க பார்த்துட்டு 2 டைம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்றீங்க. தயாங்க வந்துட்டு உங்களை பேனு பாக்குறான். ரியலா தயாங்க அப்படின்னு தயாங்க வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி அவனும் எது செக் பண்றான். அகெயின் பாட்டில வந்து ஸ்பின் பண்றாங்க. இந்த டைம் வந்துட்டு தயாங்க நேரம் நிக்குது. நீங்க வந்துட்டு நான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. மினி இருந்துக்கிட்டு ஓகே நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ட்ரூத்தா டேரா தயாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அவன் வந்துட்டு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி டேர் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. மினி இருந்துக்கிட்டு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, எதுனா பெருசா கேள அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. நான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க லுக் டு மீ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கள பார்க்குறான். நான் ஐ டேர் யூ சே ஐ லவ் யூ டு மீ தென் கிஸ் மீ அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு சொல்கிறீங்க. மினி அப்படியே ரியாக்ஷன் கொடுக்குறா. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. ஷாக்காக ரியாக்ஷன் கொடுக்குறா. தாயாங்க மினி இருக்கா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் எது செக் பண்ணீங்க. டேர் இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உட்காருங்க. சரி ஓகே நான் பண்றேன் மீ அதே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகேவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறா. டேங் வந்துட்டு அது எழுந்து நில்லுவாயன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஏன் உட்காந்துட்டே சொல்ல முடியாதா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. எழுந்து நில்லு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஷையா வரான். தயாங்கியே எனக்கு தெரிஞ்சு என் கண்ணு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நீ ஷை ஆகுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ ஷை ஆவத நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், பட் எனக்கு தெரியாம நீ ஷை ஆகணும்னு நினைச்சிருப்ப. பட் இந்த டைம் எனக்கு நேராவே ஷை ஆகிற தயாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க சிரிச்சுக்கிட்டே சரி சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. திஸ் இஸ் நாட் தேட். நான் வந்துட்டு நேரா சொல்றேன். எனக்கு ரொம்ப ஷை உங்களை பார்க்க. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தவனே நான் அவ்வளோதான் ரொம்ப கடின்னு இருந்துட்டேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணல, அப்போ நிறையா பேசணும்னு நினச்சேன். பார்த்து என்னால் பேச முடியல. நீ ஒவ்வொரு டைமும் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் எதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது நீ வெட்டிங் டே நைட்டு முடிஞ்சிட்டு அடுத்த நாள் மார்னிங் எனக்கு ஒரு பிக் தந்தல்ல காலைல, நானும் அதை ஃபீல் பண்ணேன். சொல்ல போனா அந்த பிக் நானும் சேர்ந்து கொடுத்த மாதிரி தான். அதனால தான் அது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொன்னேன். ஓகேவா? தென் நீ தான் என்னோட எல்லாமே. லவ் யூ ஸோ மச் ஒயன். நான் கொஞ்சம் ஷை தான், லெஸ் டாக்கர் தான், மற்றவங்க கிட்ட கோல்டாக தான் இருந்தேன். பட் உங்ககிட்ட மட்டும் என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல வையான் அப்படின்ற மாதிரி அவன் க்யூட்டாக சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லவ் யூ ஸோ மச் தயாங்க அப்படின்ற மாதிரி அவளை ஹக் பண்ணுறீங்க. அவன் வந்துட்டு வெயிட் இன்னும் டேர் முடியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே லிப்ஸில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பேஷனட்டான ஒரு கிஸ் போகுது. மினி வந்துட்டு அங்கே பேனு நின்றுட்டுருக்கா. அவளுக்கு இந்த ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நின்றுட்டுருக்கா. அவ்வளோ நல்லா நீங்கள் கண்டுக்கவே இல்லை. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் நடுவில் வந்துட்டு லவ் யூ பேபி அப்படின்றீங்க. ஆனால்
லவ் யூ ஸோ மச், சாரி ஃபார் லேட் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அவன் அப்படியே பேக்வேர்ட்ல போறான், நீங்க ஃப்ரண்ட்ல அவனை தள்ளிட்டே போறீங்க. மினி வந்துட்டு அப்படியே நான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேக்குறா, நீ அப்படியே தூங்க போ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டக்குன்னு அவ சைட பார்த்து கையை வந்து நீட்டு கிஸை பிரேக் பண்ணிட்டு சொல்றீங்க. டக்குன்னு அவங்க ஜாலில் இல்லாம கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. நீங்க வந்துட்டு ஓகே நீ கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடுறீங்க. அவ சோ அப்படின்ற மாதிரி ஹெட்ல அடிச்சுக்கிட்டு நானே எனக்கு சூடி வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு அவ போயிட்டு இருக்கா. அவங்கள பார்த்துட்டே போறா. நீங்க ஸ்டேர்ஸ்ல கூட அவனை தள்ளிட்டே கிஸ் பண்ணிட்டு போறீங்க. லிப்ஸ்ல கிஸ் போகுது, அப்படியே பிரேக் பண்ணாவே போறீங்க. அவ போச்சு 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 எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டே ரூமுக்கு போயிடுறா. இப்போ நீங்க தாங்க புஷ் பண்ணிக்கிட்டே போறீங்க. அங்க வந்துட்டு கிஸ் பண்ணிக்கு லவ் யூ பேபி, நான் விட மாட்டேன் எனக்கு எல்லாம் இந்த மாதிரி கிஸுக்கு நடுவால பிரேக் பண்ணி சொல்லிட்டே போறோம். நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டே போறீங்க. லவ் யூ கியூட் பேபி ஹஸ்பண்ட், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு மாதிரிலாம் நடுவில் சொல்லிட்டு போறீங்க. அப்படியே இப்போ ரூமுக்குள்ள போயிட்டு அப்புறம் என்னடா போதும் ஓகேவா, ஓகே மிஸ் லவ் யூ ஆல் டேக் கேர் எழுத பார்த்துங்க. பெருசா ரொமான்ஸ்லாம் இல்லை, பட் கியூட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொதப்பிட்மெண்ட் தான் நினைக்கிறேன், ஒரு மாதிரி சிரிச்சு அது இதுன்னு கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க இந்த ஒரு ஒன் சேட்டை மட்டும். மிஸ் லவ் யூ ஆல் டேக் கேர் எழுத பார்த்துங்க. பாய்.